सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ. இன்னைக்கு நாம பிரவேசிகா தேர்ட் பேப்பரில் ஆகஸ்ட் 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை சென்னை சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், फुल मार्क्स எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा दीजिए. பிரவேசிகா தேர்ட் பேப்பர் எப்படி கேட்பாங்கன்னா 50 மார்க்ஸ் ஹிந்தி 50 மார்க்ஸ் தமிழ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 50 மார்க்ஸ் ஹிந்தியில் தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ரோமன் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு 15 மார்க்ஸு. किसी एक विषय पर निबंध लिखिए அப்படின்னு கேட்டுப்பாங்க. இதுக்கு नागरिकों के कर्तव्य और अधिकार இந்த நிபந்தம் நல்லா படிச்சுக்கோங்க. பாரதிய கிசான் இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி அப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இந்த நாளையும் நல்லா படிச்சுக்கிட்டா ஒன்று அட்டன் பண்ணி நம்ம 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 8 மார்க்ஸு. லெட்டர் ரைட்டிங் தான். இதுக்கு என்னென்ன லெட்டர் ரைட்டிங் படிச்சுக்கணுன்னு अपने विद्यालय के प्रधानाचार्य को प्रार्थना पत्र लिखिएன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வித்யாலயக்கு பிரயோக்ஷாலா में आपकीன்னு இருக்கும். இதையும் நல்லா படித்ததுக்கப்புறம் अपने मित्र को स्कूल में संपन्न वार्षिकன்னு இருக்கும். ஸோ இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கிட்டா ஒன்று அட்டன் பண்ணி 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் கேட்க போகிறாங்க. அதனால் இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 7 மார்க்ஸு. ஃபார்ம் பர்னேக்கா தரிக்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது தான். இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா ஆப்கே, பவன் ரவீந்திரா, மல்லேஸ்வரம், பெங்களூர் அப்படின்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஆப் சி ரேமா, திருச்சூர் கி நிவாசின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆப் அப்னே சார் மித்ரோன் கே சாத் சென்னை சேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா மദ്രാஸ் மேன்னு இருக்கும். ஸோ இந்த நாளையும் நல்லா படிச்சுக்கிட்டா ஒன்று அட்டன் பண்ணி 7 மார்க்ஸ் எடுக்கலாம். இதுவும் திஸ் ஆர் தட் மெத்தடில் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. சஞ்சீப் மேன் லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ப்ரீசி ரைட்டிங். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. அதை சுருக்கி அதுக்கு ஒரு ஹெட்டிங் போடணும். அதுக்கப்புறம் சஞ்சீப் தீக்கே பெகலே குல் ஷப்த அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அதை போடணும். சஞ்சீப் தீக்கே சுருக்கினதுக்கப்புறம் பாத் குல் ஷப்த எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கோ அதை போடணும். ரொம்ப ரொம்ப ஈஸியானது. வந்தால் விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஃபோர்த் ரோமன் அட்டன் பண்ணும்போதே நம்ம பாஸ் எடுத்துடலாம். பாஸ் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिएன்னு கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க. தமிழ் அல்லது இங்கிலீஷில் எழுத போகிறோம். ஸோ இதுக்கு எல்லாமே அனுவாத அபியாசம் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறது தான் நல்லது. செலக்டிவாலாம் பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஹிந்தி மேன் அனுவாத் கீஜியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனுவாத அபியாசம்லாம் எவ்வளோ நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுறோமோ ஸ்போக்கன் ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வைவாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. விஷாரத் உத்ரார்த்தில் உங்களுக்கு வைவா வரும். அதே மாதிரி பிரவீன் உத்ரார்த்துலேயும் வைவா வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பேப்பரில் தமிழ் பார்க்க போகிறோம். மேலே ஹிந்தியில் கொடுத்துருப்பாங்க 50 மார்க்ஸு. அடுத்தது கீழே தமிழில் 50 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட் ரோமனில் ஏதேனும் 2 குறள்களை அடிப்பிறழாமல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கடவுள் வாழ்த்தில் உள்ள அதிகாரத்தில் உள்ள 10 குறளையும் படிச்சுக்கலாம். இல்லாட்டினா ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் உள்ள 10 குறள். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு அதிகாரத்துலேருந்து 10 குறள் படித்தாலே 2 ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஒரு குறளுக்கு 5 மார்க்ஸு. ஸோ 2 × 5 = 10 மார்க்ஸு. 4 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 6 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு புறநானூறு குறிப்பு வரைக நல்லா படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு 8 தொகை நூல்கள் யாவைன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். பெருவாயின் முள்ளியார் பற்றி குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். 6 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு 5 மார்க்ஸு. 3 × 5 = 15 மார்க்ஸு. ஃபிஃப்த்து பாரதியார் பற்றி குறிப்பு வரைக, இதை நல்லா படிச்சுக்கணும். 6த்து பெருமாள் திருமொழி பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 7த்து திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனேன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 8த்து நோயாளி மருத்துவன் மேல் கொண்ட நம்பிக்கை பற்றி குலசேகர ஆழ்வார் கூறுவது யாதுன்னு இருக்கும், இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். 9த்து குற்றால குறவஞ்சி பற்றி குறிப்பு வரைகன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 10த்து தேவாரம் குறிப்பு வரைக, இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா 3 அட்டன் பண்ணி நம்ம ஈஸியாக 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஹிந்தி எழுதினா போதும் தமிழ் எழுத வேணாம்னு நினைக்கக்கூடாது, தமிழையும் எழுதணும். அதே மாதிரி தமிழ் எழுதினா போதும் ஹிந்தி எழுத வேணாம்னு நினைக்கக்கூடாது, ரெண்டையுமே அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3rd ரோமன் ஏதேனும் 2க்கு இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4 கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இடம் சுட்டி பொருள் விளக்கத்துக்கு 5 மார்க்ஸு. ஸோ 2 × 5 = 10 மார்க்ஸு. இதுக்கு விடு 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 தொழிலை விடாதேன்னு ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் பார்த்துக்கோங்க. நான் விடுதலை பெறுவேன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 3rd பரிசை நாம் பெறுவது பெரிதன்றுன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 4த்து என்றும் வராத நீங்கள் வந்திருக்கிறீர்கள்னு ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கமும் நல்லா படிச்சுக்கணும். 5த்து வேடிக்கை பார்க்கும் மக்களுக்கேன்னு ஆரம்பிச்சிருக்கோம், இந்த இடம் சுட்டி பொருள் விளக்கத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 6த்து நம்முடைய நாட்டில் இப்படி ஓர் ஏழ்மை நிலையான்னு இருக்கும், வந்து பிறந்த கதையில் தான் இருக்கும் இதெல்லாம், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 7த்து வல்வில் ஓரி லெசனில் இருக்கும், அவன் எய்த அம்பொன்றுன்னு ஆரம்பிச்சிருக்கோம், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 8த்து அங்குள்ள செந்நாய்கள் எப்பொழுதும்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. 9த்து இந்த உத்தியோகம் என்ன பெரிதா. 10த்து நான் ஊர் வந்த சேர்ந்த பின்னரும். 11த்து இந்நூல் முன் எந்நூலும் சொல்லின்னு இருக்கும், இந்த 11ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா ஈஸியாக 2 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். லாஸ்ட்டாக 4th ரோமன் ஏதேனும் 3 வினாக்களுக்கு ஒரு பக்கத்திற்கு மிகாமல் விடை எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2nd ரோமன் மாதிரி தான், 6 கொடுத்து 3 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு பராசக்தியை நோக்கி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூறுவனன்னு இருக்கும், அதை படிச்சுக்கணும். 2nd ஒவ்வொரு நேரத்திற்கும் உரிய பண்ணின் பெயர்களை குறிப்பிடுகன்னு இருக்கும், இதையும் படிச்சுக்கணும். 3 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். 3 × 5 = 15. 6 கொடுத்து 3 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 3rd நல்லியின் அரண்மனையில் பாணனுக்கு கிடைத்த விருந்தோம்பல்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கணும். 4th பந்து பிறப்பிற்கு எகிப்தில் வழங்கப்படும் கதையாதுன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 5th கொல்லிமலை எங்கு அமைந்துள்ளதுன்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 6th கொல்லிமலையின் இயற்கை காட்சி பற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதையும் நல்லா படிச்சுக்கணும். தமிழும் எழுதி தான் ஆகணும். 7th மேதை வேதநாயகரின் பிறப்பு மற்றும் பெற்றோர் பற்றி எழுதுகன்னு இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கணும். 8th தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட போதுன்னு ஆரம்பிச்சிருக்கோம், அதே லெசனில் தான், இதையும் நல்லா படிச்சுக்கணும். 9th பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும்னு இருக்கும். ஸோ இந்த 9ஐயும் நல்லா படிச்சுக்கிட்டா 3 அட்டன் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம். இவ்வளோதான் பிரவேசிகா 3rd பேப்பர். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், सब्सक्राइब பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.